வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி நேந்திரங்காய் சிப்ஸ். வீட்லேயே ஆரோக்கியமாக கடை டேஸ்ட்டில் எப்படி நேந்திரங்காய் சிப்ஸ் பண்ணுறதுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: நேந்திரங்காய் 4-5, உப்பு 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், தண்ணீர் 1/2 கப், தேங்காய் எண்ணெய் தேவைக்கேற்ப. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் மஞ்சள் தூள், உப்பு, 1/2 கப்பு தண்ணி சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு இதை தண்ணியை எடுத்து வச்சிருங்க. இப்போ ஒரு அகலமான பவுலில் நிறைய தண்ணி, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. நேந்திரங்காயில் தோல் எப்படி எடுக்கிறதுன்னு காட்டியிருக்கேன். இந்த மாதிரி நீல வாக்கில் கோடு கோடாக கீறிக்கோங்க. ரொம்ப ஆழமாக பதிக்காதீங்க. அந்த தோலுடைய திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி கீறி எடுத்துக்கோங்க. நுனியை கட் பண்ணிடலாம். இப்போ இந்த நுனி பகுதியிலேருந்து லைட்டாக எடுத்தீங்கன்னா தோல் ஈஸியாக எடுக்க வந்துடும். பாருங்க, ஈஸியாக தோல் எடுக்க வந்துடுச்சு. இந்த மாதிரி எல்லா நேந்திரங்காயோடைய தோலையும் எடுத்துட்டு இந்த மஞ்சள் தண்ணியில் போட்டு வச்சிருங்க. இது நிறம் மாறாமல் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு உதவும். இப்போ ஒவ்வொரு நேந்திரங்காயா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சோ இல்லை ஒரு காட்டன் துணி வச்சோ அதோடைய ஈரப்பதத்தை நல்லா ஒத்தி எடுத்துருங்க. நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி தட்டில் சிப்ஸை சீவி எடுத்துக்கோங்க. இந்த மெத்தட்ல செஞ்சீங்கன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல எண்ணெயை சூடாக்கிட்டு நம்ம சீவி வச்சிருக்கிற சிப்ஸை இதில் சேர்த்துக்கோங்க. நம்ம கலந்து வச்சிருக்கிற அந்த உப்பு மஞ்சள் தண்ணி அதை இதில் இந்த மாதிரி சுற்றி தெளிச்சு எடுத்துக்கோங்க. உங்களுடைய சிப்ஸ் அளவுக்கு ஏற்ற மாதிரி அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தட்டில் சீவி நம்ம சேர்த்துக்கிறதுனால இது ஒன்னோட ஒன்று ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை லைட்டாக பிரித்து விட்டுக்கோங்க. எண்ணெயுடைய சலசலப்பு சத்தம்லாம் அடங்கின உடனே இதை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். நம்ம தட்டில் சீவி எண்ணெயில் சேர்த்துக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் டைரெக்டாகவே எண்ணெயில் சிப்ஸை சீவி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டெப்பு பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. எண்ணெய் தெளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதில் நம்ம உப்பு மஞ்சள் தண்ணி அதை சேர்த்துக்கலாம். சிப்ஸோட அளவு அதிகமாக இருக்கிறதுனால நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெயோடைய சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் இது எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இதை ஒரு டிஷ்யூ பேப்பரில் நான் ட்ரைன் பண்ணி எடுத்துட்ருக்கேன். பாருங்கள், கடைகளில் கிடைக்கிற மாதிரியே செம டேஸ்டியான நம்மளுக்கு நேந்திரங்காய் சிப்ஸ் வீட்லேயே ஈஸியாக பண்ணிட முடியும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். நேந்திரங்காய் சிப்ஸுக்கான சில குறிப்புகள்: நாம் சிப்ஸு சீவுவதற்கு எடுத்த நேந்திரங்காயை தவிர மீதி நேந்திரங்காய் எல்லாமே தண்ணியிலேயே ஊற வச்சுக்கோங்க. அது நிறம் மாறாமல் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு உதவும். சிப்ஸு சீவத்துக்கு எடுத்த நேந்திரங்காயை நல்ல ஈரப்பதம் போக ஒரு டிஷ்யூ பேப்பராலேயோ இல்லை ஒரு காட்டன் துணியாலேயோ நல்லா தொடச்சதுக்கப்புறமா சிப்ஸை சீவி எடுத்துக்கோங்க.
உங்களுக்கு தேவையான திக்னஸில் நீங்கள் வந்து சிப்ஸை வெட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து மெலிசாக தான் கட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு நல்லா திக்காக வேணும்னா திக்காக செஞ்சு எடுத்துக்கோங்க. உப்பு மஞ்சள் நீர் சேர்க்கும்போது ரொம்ப கவனமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் இடைவெளி விட்டு சேர்த்துக்கோங்க. சேர்க்கும்போது வந்து எண்ணெய் வந்து நல்லா தெளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு முறை சிப்ஸ் போட்டதுக்கப்புறமா அடுத்த முறை போடுறதுக்கு ஒரு 20-30 வினாடிக்கு எண்ணெயை வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ வந்து சிப்ஸு நல்லா மொறுமொறுன்னு வரும். சிப்ஸு நல்லா பொரித்து எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான மசாலாக்களை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், சாட் மசாலா, மிளகுத்தூள், அந்த மாதிரி உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை சேர்த்து கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் சிப்ஸு எண்ணெயில் சீவும்போது ஃப்ளேமை வந்து ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க. சிப்ஸு சேர்த்ததுக்கப்புறமா ஃப்ளேமை வந்து மீடியமாக மாற்றிடுங்க. ரொம்ப குறைவான தீயில வந்து நீங்கள் சிப்ஸை வறுத்தீங்கன்னா அது வந்து எண்ணெய் குடிக்கவும் வாய்ப்பு இருக்குது. டக்குன்னு மொறுமொறுப்பாகவும் வராது. ஃப்ளேம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா சிப்ஸு வந்து டக்குன்னு கருகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃப்ளேமை வந்து மீடியமாக வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.